ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோயோர் பைபிள் ப்ரோக்ராமுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அற்புதமான அவருடைய வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைகளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள், நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும். விசேஷமாக ஏஜி சர்ச் மூலமாக வழங்கப்படுகிற இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தாமே அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. விசேஷமாக இந்த நாளிலும் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதாம் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவருடைய இந்த வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்த்தால் சாதாரணமாக இருந்த இவர்களுக்கு, மொர்தெகாய், எஸ்தர், இந்த யூத குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் அவர்களை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய துன்பம், ஒரு பிரச்சனை, ஒரு சூழல் உருவாகினதை நம்மால் பார்க்க முடியும். இப்படி சூழல் போய்கொண்டிருக்கும் பொழுது தெய்வ பிள்ளைகளாகிய இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் ராஜாவுடைய இருதயத்தில் அவர் கிரியை செய்து ஆமானை அழித்து இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த கட்டளையும் மீறி யூத ஜனங்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டு அற்புதமாய் அவர்கள் காக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அழிப்பதற்கென்று அந்த காரியம் ஆரம்பித்தது. ஆனால் முடிவிலே அந்த காரியம் அவர்களை பாதுகாத்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், அவர் காரியத்தை மாற பண்ணுகிற ஆண்டவர், சூழ்நிலையை மாற பண்ணுகிற ஆண்டவர். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவரால் மாற்ற முடியாத ஒரு காரியம் என்பது இந்த உலகத்தில் இல்லை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து இப்படி சொல்கிறார், நீங்கள் தீமையாக எனக்கு பண்ணினதை என் தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே பேதுருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம், ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே முடக்கிவிட வேண்டும் என்று அவன் எத்தனைத்தான். அடுத்த நாள் அவனை கொலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் அவன் சுற்றித்திருந்தான். ஆனால் கர்த்தர் மாற்றினார். யாருக்கும் தெரியாமல் அவர் அற்புதமாய் அவர் அந்த காரியத்தை மாற்றி அவனை விடுவித்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை, கட்டில் இருக்கிற காரியத்தை அவர் விடுதலை பண்ண அவர் வல்லமை உள்ள தேவன். தீமையை நன்மையாக மாற்ற வல்லமை உள்ள தேவன். வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ என்ன காரியங்களானாலும் சரி, அந்த காரியம் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருகிற ஆண்டவர். அவர் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இந்த ஆண்டவர் கிரியை செய்கிற போது எஸ்தர் புத்தகத்திலே நாம் தெரிந்திருக்கிற ஒரு காரியம்தான், கர்த்தர் இதை செய்தார், ஆவியானவர் இதை செய்தார், தேவன் இதை செய்தார் என்று வெளியரங்கமாக எந்த வசனங்களும் இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தர் வெளியரங்கமாய் மட்டும் அவர் செயல்படுகிற தேவன் அல்ல, அவர் அமைதியாயும் செயல்படுகிற தேவன். திரைக்கு பின்பாகவும் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதரிசனமான ஆண்டவர். அவர் காண்பிக்கப்படுகிறதில்லை, ஆனாலும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய செயலுக்கு ஒரு நாளும் ஓய்வில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆனால் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அங்கே வெறுமை இருந்தது, ஒழுங்கின்மைகள் இருந்தது, ஆனால் திரைக்கு பின்பாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவர் செயல்பட்ட பின்பு பார்க்கிறோம், அழகான ஒரு பூமி அது உருவானதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும்
பல நேரங்களிலே கர்த்தர் செயல்படாதது போல தோன்றலாம், கர்த்தர் கிரியை செய்யாதது போல தோன்றலாம். அந்த காரியம் அப்படியே நடந்து கொண்டே இருக்கும், இதற்கு ஒரு முடிவு இல்லை, ஆண்டவர் அவ்வளவுதான் விட்டுவிட்டார், கைவிட்டார் என்கிற நிலைமையிலே நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டிய ஒன்று, கர்த்தர் காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அமைதியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் ஜெயமாக மாற்ற அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிசாசினுடைய திட்டம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த ப்ராசஸில், இந்த பிசாசினுடைய திட்டத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நடுவே நடைபெறுகிற சில காரியங்கள் அல்லது கர்த்தர் செய்கிற சில காரியங்கள் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இங்கே பார்க்கிறோம், ஆமானின் சதி, அது பிசாசின் திட்டம் என்று கொள்ளலாம். ஆண்டவருடைய அற்புதமான விடுதலை, ஆமானிலிருந்து விடுதலை, அந்த கட்டளையிலிருந்து யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடி வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, அப்படிப்பட்ட நிலைமைக்கு வருகிற போது இடையிலே கர்த்தர் செய்கிற ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் செய்கிற முதல் ஒரு காரியம், காட் டெஸ்ட்ராய்ஸ் த ப்ராப்ளம் கிரியேட்டர். ஆண்டவர் பிரச்சனைகளை உருவாக்குகிற நபர்களை அழிக்கிறார். நாம் இப்படி கொள்ளலாம், பிரச்சனையின் மூலக்கூறை ஆண்டவர் அவர் அழித்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குது. சின்ன காரியத்திலிருந்து தான் அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணும், வளரும். வியாதியோ, கவலைகளோ, போராட்டங்களோ, பயங்களோ, என்ன காரியமாக இருந்தாலும் பார்த்தாலும் எல்லா காரியத்துக்கு பின்பாக ஒரு சோர்ஸ் இருக்கும். அந்த மூலக்கூறின் நிமித்தமாக தான், அதனுடைய அந்த வேரின் நிமித்தமாக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்கிற முதல் ஒரு காரியம், பிரச்சனைகளை நம்மை விட்டு நீக்குவதற்கு முன்பாக கர்த்தர் பிரச்சனையின் மூலக்கூறை அவர் அழிக்கிறதை பார்க்க முடியும். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆமானை தூக்கிலிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தான் திரும்பவுமாக எஸ்தர் போய் ராஜாவினிடத்தில் பேசி 2வது முறை தான் ஜனங்களும் விடுவிக்கப்படுகிறார்கள். முதல் முறை எஸ்தர் மட்டும்தான் விடுவிக்கப்படுகிறார். 2வது முறை பேசும் பொழுது தான் ஆமான் விடுவிக்கப்படுகிறார். அப்பொழுது முதல் முறை பேசும் பொழுது ஆமான் மட்டும் கொல்லப்படுகிறார், ஆமானும் அவருடைய சேர்ந்த கூட்டங்களும். நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் முதலாவதாக பிரச்சனையின் மூலக்கூறை அளிக்கிறார். ஏன்னா பிரச்சனையின் மூலக்கூறை அளிக்கலைன்னா திரும்பவுமாக இன்னொரு பிரச்சனை அந்த மூலக்கூறிலிருந்து வரக்கூடும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா ஆமான் மூலமாக வேறொரு பிரச்சனை எழும்பும். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் அற்புதமான கிரியை செய்தார். முதலாவதாக அவர் அந்த ஆமானை, அந்த பிரச்சனையின் வேரை அவர் அறுத்தெறிந்ததை பார்க்க முடியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 27-28 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் பார்வோனையும் அவன் சேனைகளையும் முறியடிக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலனை தந்து யுத்தம் செய்கிறதுக்கு சில காரியங்களை செய்து ஆண்டவர் பார்வோனோடு யுத்தம் பண்ண வச்சுருந்தா பார்வோன் எப்படியாவது பாதுகாப்பாய் போயிருப்பான். திரும்பமாக இன்னொரு முறை அவர்கள் மீது படையெடுக்க அவன் வரக்கூடும். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை பாருங்கள். ஆண்டவர் பார்வோனை அந்த செங்கடலுக்குள்ளே கொண்டு வந்து அவனை முழுவதுமாக அழித்து விட்டு அவருடைய ஜனங்களை அற்புதமாய் பாதுகாக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளின் மூலக்கூறுகளை நம்மை விட்டு அகற்றி நம்மை அற்புதமாய் பாதுகாக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கேட்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையின் மூலக்கூறுகளை அன்றை நீர் அழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த எந்த காரியத்தினால தொடர்ந்து இந்த பிரச்சனை மீண்டுமாய் சில காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் அதனுடைய வேர் பிடுங்கப்படட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையின் வேரை, பிரச்சனையின் அந்த மூலக்கூறை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு அவர் அகற்றி விடுவார். அகற்றும் போது நம்முடைய வாழ்க்கை அது அற்புதமாய் அது ஆசீர்வதிக்கப்படும். இந்த பிரச்சனையின் மூலக்கூறை அழிக்க கர்த்தர் அவர் கிரியை செய்கிறார். எப்படி கிரியை செய்கிறார் என்றால் ஆண்டவர் நம் மூலமாய் தான் கிரியை செய்கிறார். அங்கே பார்க்குறோம், இந்த ஆமானை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக வரல. ஆனால் கர்த்தர் எஸ்தரை அங்கே உபயோகிக்கிறதை பார்க்க முடியும். முதலாவதாக கர்த்தர் இந்த மூலக்கூறை அழிப்பதற்கு அல்லது இந்த பிரச்சனையின் வேரை அழிப்பதற்கு
கர்த்தர் எஸ்தருக்கு கொடுத்த ஒரு கிருபை என்னவென்றால், அது கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனுஷனை கொல்லணும், அவனை அழிக்கணும்னா பலவிதமான திட்டங்கள் தீட்டக்கூடும். அவன் மேலே வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி ராஜாட்ட முறையிட்டு சில காரியங்கள் செய்யக்கூடும். அல்லது அந்த காலத்தில் இருக்கிறபடி போர் ஏதாவது இந்த மாதிரி அந்த மனுஷன் மேலே போய் சில விரோதமான காரியங்களை செய்கிறது. இதுதான் ஒரு பிளான் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள், விருந்துக்கு கூப்பிட்டு அவர்களை அந்த மனுஷனை சுட்டி காட்டுகிற ஒரு ஞானத்தை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் பிரச்சனைகளை அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். பிரச்சனையின் மூலக்கூறை அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். சில நேரங்களில் அந்த 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 காரியத்தை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜெபித்து கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து வாழும்போது கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தின் மூலமாக இந்த பிரச்சனையின் மூலக்கூறு அது அழிக்கப்படுகிறது. எஸ்தருக்கு ஆண்டவர் தந்தது போல. ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் தைரியத்தை தருகிறார். அது ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியில் எஸ்தர் வாழுகிறதை பார்க்க முடியும். அந்த ஆமான் ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன், அவனை பார்த்து இவன்தான் என்று அந்த எஸ்தர் சொல்லுகிற தைரியத்தை ஆண்டவர் அந்த எஸ்தருக்குள்ளே வைத்ததை பார்க்க முடியும். பிரச்சனைகளை, நமக்கு நேராக வருகிற போராட்டங்களை சந்திப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராக, பலன் தருவாராக. பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு விரோதமாய் வருகிற அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க ஆண்டவர் அந்த எஸ்தருக்கு தைரியம் கொடுத்தது போல நமக்கும் தந்தருள்வாராக. மூன்றாவது ஒரு காரியம் அங்கே பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் ஆமான் எஸ்தருடைய அந்த அவள் உட்கார்ந்திருந்த அந்த மெத்தையின் மீது அவள் விழுந்து கிடந்ததை பார்க்கிறோம். ராஜா இதை பார்த்த உடனே அவன் கோபமாகி அவனை உடனே அவனுடைய முகத்தை மூடி அவனை கொண்டு போய் தூக்கிலை போடுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களிலிருந்து புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்றால், நம்முடைய பிரச்சனையின் மூலக்கூறை அழிப்பதற்கு ஆண்டவர் அனுகூலமான சூழ்நிலைமையை உண்டாக்கி தருகிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை தருகிறார். ஆண்டவர் தைரியத்தை தருகிறார். அனுகூலமான சூழ்நிலைமையை தருகிறார். அவன் எஞ்சி நின்னது எதற்காகனா, எஸ்தர்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்காக எஞ்சி நிற்கிறான். ஆனால் எதற்காக அந்த மெத்த மேலே விழுந்தான்னு தெரில, மன்னிப்பு கேட்கறதுக்காக கண்டிப்பாக விழுந்திருப்பான். ஆனால் அந்த சூழ்நிலைமை, அந்த நேரத்தில் ராஜா வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வராரு, பார்த்தா மெத்த மேலே இருக்கிறான். ராஜா, நீ நான் இருக்கும்போதே இப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் மேலே அந்த காரியங்களை எடுக்கிறதை பார்க்கணும். பிரச்சனையின் மூலக்கூறுகளை அழிப்பதற்கு நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றித்தரு. அநியாயமாய் ஆண்டவர் செய்கிறதில்லை, ஆனால் நமக்கு ஆண்டவர் சாதகமான சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தி தர அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படி செய்து ஆண்டவர் அந்த பிரச்சனையின் மூலக்கூறை அளிக்கிறார். இந்த பிரச்சனையின் மூலக்கூறுகளை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஒரு மூலக்கூறு என்னவாக இருக்கும் என்றால், அது பிசாசின் இடத்திலிருந்து வரும். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பிசாசு அவனுக்கு பிரச்சனையை தந்திடுகிறதை பார்க்கிறோம். ஒன்று பிசாசு. ரெண்டாவது மனிதர்கள். தாவீதை சவுல் துரத்துகிறது போல மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு சில பிரச்சனையின் அந்த மூலக்கூறுகள் உண்டாகக்கூடும். மூன்றாவது ஒரு காரியம், நாமே நம்முடைய பிரச்சனைக்கு மூலக்கூறாய் மாறிவிடுவோம். சவுல் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது போல, ராஜாவாகி அவனுடைய தேசத்தை கவனித்திருக்க வேண்டும், ஆட்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் தாவீதுக்கு பின்பாக ஓடி தன்னுடைய நாட்களை வீணடித்து தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை வருவித்து கொண்டதை பார்க்கிறோம். அதன் முடிவு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிரச்சனையின் மூலக்கூறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருப்போம் என்றால் அதை நம்மை விட்டு அகற்றிவிட கர்த்தர் கிருபை தருவாராக, கண்டுகொள்ள உதவி செய்வாராக. மற்றவர்களும் பிசாசும் செய்தால் ஆண்டவர் நம் மூலமாய் அதை அவர் அழிக்க வல்லமை உள்ளவர். ஆனால் அற்புதமான அவருடைய கிரியை அதற்கு பின்பாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் இந்த பிரச்சனையின் மூலக்கூறை அளித்த பிறகு அவர் செய்கிற ரெண்டாவது ஒரு காரியம், அமைதியாய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண செய்கிற காரியம், God demolishes the problem. ஆண்டவர் இப்பொழுது தான் ப்ராப்ளத்தை அளிக்கிறார். ஃபஸ்ட்டு அதனுடைய மூலக்கூறு அளிக்கிறார், ரெண்டாவதாக தான் அந்த பிரச்சனையை அளிக்கிறார். இதை நாம் பார்க்க முடியும். திரும்பமாக போகிறாங்க. அங்கே ராஜா செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, ராஜா லெட்டர் எடுத்து கையில் கொடுத்து, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க, யூதர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் எழுதுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கையில் அந்த லெட்டரை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுக்கறதை பார்க்க முடியும்.
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிரச்சனைகளை ஆண்டவர் நம் மூலமாக தான் அளிக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது மத்தேயு 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், லூக்கா 10:19, சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் பிசாசுகளை துரத்தவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்கள், மனிதனின் சூழ்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய அதிகாரத்தினாலே நாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக பிரச்சனையின் மூலக்கூறை ஆண்டவர் அளிக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் அந்த பிரச்சனையை நம் மூலமாக அளிக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் செய்கிற இன்னொரு காரியம், காட் டெலிவர்ட் த பிளெஸ்ஸிங்ஸ். ஆண்டவர் அற்புதமான அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அளித்ததை பார்க்கணும். அவர் நமக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை அவர் கண்டிப்பாக அவர் தருவார். டெலிவர்ஸ் த பிளெஸ்ஸிங். ஏனென்றால் இவர்கள் மிகவும் நொறுக்கப்பட்டு, வியாதிப்பட்டு, மிகவும் கவலையோடு, பயத்தோடு தங்களுடைய சந்ததி அவ்வளவுதான் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் துக்கங்களை மாற்றுகிற ஒரு கொண்டாட்டத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறதை பார்க்கிறோம். சாதாரணமாக ஓகே ரைட் விடுதலை ஆயிட்டோம் போல அவங்க கொண்டாடுகிற அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிறார். ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், தரமான ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் மதிக்கப்படுகிற அளவில், அவர்கள் இப்போ யூத குலம்னா ரைட், இவங்க தேவனுடையவர்கள், இவர்கள் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். பார்க்கணும், மொர்தெகாய் ஆண்டவர் ரெண்டாவதாக அந்த 127 நாடுகளுக்கும் அகாஸ்வேருக்கு அடுத்த நிலைமையில் ஆண்டவர் உயர்த்தி வைத்ததை பார்க்கணும். ராணியாக எஸ்தர். அப்படி யூத குலம் என்றாலே ஒரு தரமான நிலைமைக்கு வருகிற அளவில் ஒரு தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், ரிவர்ஸ் பிளெஸிங். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சாபமாக, கஷ்டமாக, கவலையாக எண்ணப்பட்டதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இப்போ மாற்றி ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையை செய்து பார்க்கும். சங்கீதத்திலே வாசிக்கிறபடி துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் அவர் மகிழ்ச்சியை காண பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. அன்றைக்கு எஸ்தருக்கு செய்த ஆண்டவர் நமக்கும் செய்ய உண்மை உள்ளவர். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, அன்றைய காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களின் ஊடாய் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அன்றைய அது நன்மையாய் முடியட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் முடியட்டும். அன்றைய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. அந்த காரியம் மாறுதலாய் முடியப்படாதபடிக்கு கிரியை செய்கிற பிரச்சனையின் மூலக்கூறுகளை கர்த்தர் அளிப்பீராக. ஆண்டவரே, பிரச்சனையை ஆண்டவரே நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தருவீராக, மேற்கொள்ள அதிகாரம் தருவீராக. உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்துள்ளோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.